ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணி போகும்போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது நாளைக்கு யாருக்கு எல்லாருக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது சரியா? அவர் என்ன கஞ்சா கடத்தல் வியாபாரியா? இன்றைக்கு அவர் வீட்டில் வந்து சோதனை பண்றது வந்து சரியா தவறு? வீட்டுக்கு வந்து நீங்க காவல்துறையை அனுப்பி சோதனையில ஈடுபடுத்துவது எதை குறிக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மனைவி ரொம்ப பயந்துருக்காங்கல்ல, கஞ்சா பிடிச்சிருவீங்க. அவங்க அதான் சொல்றாங்க, காவல்துறை என் வீட்டுக்குள்ள வராதிங்க, நீங்க ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டு என் வீட்டுல கஞ்சாவை வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு நான் தான் அது பொறுப்பேற்க முடியும். ஃபெலிக்ஸ் இந்த வழக்குக்காக கைது பண்ணப்பட்டு உள்ள போறதுக்கு யாருமே அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்கிறாங்கல்ல, என்ன காரணம்? ஒட்டுமொத்த ஊடகமே இன்னைக்கு யாருக்கு சாதகமா இருக்குன்னா திமுக அரசுக்கு தானே இன்னைக்கு வந்து ஒத்து ஒதுக்கிட்டு இந்த ஊடகவியாதிகள் எல்லாரும் தான் தன்னை முற்போக்காவும் நடுநிலையாவும். இல்ல இதுல அந்த முற்போக்குவாதிகள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த நடுநிலை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நடுநிலைவாதிகள் சொல்றவங்களாம் நான் ஏற்கவே மாட்டேன். ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது சரிதான் வாய் திறந்து பேசுங்க, இல்ல ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது தவறுன்னு வாய் திறந்து பேசுங்க. கடந்தே போறாங்க. கடந்தே போறதுல வாய் திறந்து பேசுனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆதரவு தெரிவிச்சு. சீமான் அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நிக்கிறாரு அப்படின்னா இப்ப ஆதரவா நிக்கல, அவர் நியாயத்தின் பக்கம் நிக்கிறாரு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஊடகவியலாளர் அம்சத் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் விவகாரம் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது, இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களின் வீட்டில் வந்து காவல்துறை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க, அது குறித்து பேச போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ சவுக்கு சங்கர் விவகாரம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கு வந்து அவர் வீட்டில் வந்து காவல்துறை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை ஏன்னு எல்லாருக்கும் புரியல. அதாவது சவுக்கு சங்கர் விவகாரத்தில் வந்து அவதூறாக பேசிட்டாரு, அதுக்கு ஆமான்னு சொன்னதுனால தான் இவரையும் வழக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அவர் வீட்டில் வந்து சோதனை பண்ணுறது வந்து சரியா தவறா? இல்லை, இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது என்பது ஒரு சரியான விஷயம். அவர் வந்து பெண் காவலர்கள் எல்லாம் வந்து பதவி உயர்வு பெறுவதற்காக தவறான முறையில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதற்காக அவர் கைது செஞ்சாங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன், சரி. ஆனால் அதே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய கையை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ கையை உடைப்பது, காவல்துறை அழைச்சிட்டு போய் இந்த கையை உடைப்பது, அவங்க வந்து தாக்குதலுக்கு உட்படுத்துவது, இந்த மாதிரி விடயங்கள்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் இங்கே இருக்குது. இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து அந்த நேர்காணலில் பேசும்போது ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு ஊடகவியலாளராக அதை வந்து இடைமறித்து நீங்கள் பேசக்கூடிய கருத்து ரொம்ப தவறான கருத்து அப்படின்னு சொல்லலை, அதை அவர் கட் பண்ணி கூட அந்த வீடியோவில் வந்து போட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊடகத்தில் இருக்கிறதுனால நிறைய நேர்காணல் பண்ணும்போது நிறைய விருந்தினர்கள் வருவாங்க. அவங்க பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் தவறாக சொன்னாங்கன்னா நம்ம அதை எடிட் பண்ணிட்டு அது வேணாம், தேவையற்ற கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். இல்லை சில நபர்கள் வந்து ஒரு தவறான வார்த்தைகள் பேசும்போது நம்ம மியூட் போட்டுப்போம். ஆனால் அது எதுவுமே அவர் பண்ணல அப்படிங்கிறத அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு. அவரை கைது செஞ்சாங்க, சரி ஓகே, அதை ஏற்றுக்கிறோம். அவர் மேலே தவறு இருக்குன்னா அவர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணி. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து நீங்கள் காவல்துறையை அனுப்பி சோதனையில் ஈடுபடுத்துவது எதை குறிக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இங்கே ஊடகவியலாளர்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராகவோ இல்லை திமுக செய்யக்கூடிய தவறுகளை இங்கே எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவர்களை வந்து கைது செய்வது, அவர்களை மிரட்டுவது, ஆள் வீட்டு அடிப்பது, அதுக்கு பின்பாக வந்து அவங்க வீட்டுக்கு சோதனைக்கு அனுப்புவது, இதெல்லாம் எந்த மாரி ஒரு மனைவி ரொம்ப பயந்துருக்காங்கல்ல, கஞ்சா போட்டு வச்சிருவீங்க. அவங்க அதான் சொல்றாங்க, காவல்துறை என் வீட்டுக்குள்ள வராதிங்க, நீங்க ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டு என் வீட்டுல கஞ்சாவை வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு நான் தான் அது பொறுப்பேற்க முடியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, தயவு செஞ்சு என் வீட்டுக்குள்ள வராதிங்கன்னு தானே அவங்க கேட்கறாங்க. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்கள்ட்ட நான் பேசணும், நீங்க உங்களை நம்பி நான் வீட்டுக்குள்ள விட முடியல அப்படின்னு தானே சொல்றாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மேலேயே இந்த கஞ்சா வழக்கு தான் போட்டிருந்தாங்க. இது நியாயமா பார்த்தோம்னா சென்னையில இருந்து கஞ்சா வாங்குறதுக்காக சவுக்கு சங்கர் இவ்வளவு தூரம் தொலைத்தொடர்புல பயணம் செஞ்சு போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல கஞ்சா வந்து ஒரு ஊடகவியலாளர் பயன்படுத்துறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து இந்த கஞ்சாவுக்கு அடிமையா இருக்காங்க, தினமும் காவல்துறையினரை தாக்கக்கூடிய காணொலிகள் நம்ம எத்தனை பார்க்குறோம் இணையதளங்களில். அப்போ இதுக்கெல்லாம் ஏன் இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி நம்ம பேசணும்னா ஏற்கனவே ராம்குமார் கொலை வழக்கில் யாருக்கு சாதகமாக பேசினார்னா காவல்துறைக்கு சாதகமாக தான் பேசினார். தங்கை ஸ்ரீமதியினுடைய கொலை வழக்கு ஒட்டுமொத்த நாடுமே வந்து கொந்தளித்து ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற தாயோர்களும் கதறி அழுது அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து தவறு பண்ணிட்டா, அவள் வந்து காதல் விவகாரம் அப்படின்லாம் கொச்சையாக பேசினதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தெரியாமல் தான் காவலர்கள் வந்து மக்களை சுட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் அன்னைக்கு காவல்துறைக்கு ஆதரவாக பேசினார். இன்னைக்கு அதே காவல்துறை தான் சவுக்கு சங்கர் அவர்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் மேலே வந்து இப்படிப்பட்ட இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது பண்ணி போகும்போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது நாளைக்கு யாருக்கு எல்லாருக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்படுகிறார், அவர் வந்து மிரட்டப்படுகிறார், அவர் வந்து காவல்துறையால அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்படிங்கும்போது ஏன் இதுவரைக்கும் ஊடகத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட வாய் திறந்து இல்ல? அதையும் கேட்கிறேன். அதை என்னன்னா, இப்ப சவுக்கு கைது பண்ணப்ப யாருமே பேசல, ஓகே, அவர் வந்து அந்த கைதுல ஒரு நியாயம் இருக்கு, ஓகே.
ஆனால் ஃபெலிக்ஸ் இந்த வழக்குக்காக கைது பண்ணப்பட்டு உள்ளே போகிறதுக்கு யாருமே அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்கிறாங்கல்ல, என்ன காரணம்? இவர் பேச மாட்டாங்க. இல்லை, அது ஒட்டுமொத்த ஊடகமே இன்னைக்கு யாருக்கு சாதகமாக இருக்குன்னா திமுக அரசுக்கு தானே இன்னைக்கு வந்து ஒத்து ஒதுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த ஊடகவாதிகள் எல்லாரும் தான் தன்னை முற்போக்காகவும் நடுநிலையாகவும். இல்லை இல்லை, இதில் அந்த முற்போக்குவாதிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த நடுநிலை நக்கிகள், அதாவது இந்த நடுநிலைவாதிகள்னு சொல்லுவாங்க. இந்த முற்போக்குவாதிகள், நடுநிலைவாதிகள், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நடுநிலைவாதிகள்னு சொல்கிறவங்களாம் நான் ஏற்கவே மாட்டேன். ஒன்று நீங்கள் சரின்னு சொல்லுங்கள், இல்லை தவறுன்னு சொல்லுங்கள். இல்லை நான் வந்து நடுநிலைவாதின்னு சொல்கிறவங்க மட்டும் ஒருபோதும் நம்ம ஏற்கவே முடியாது. அந்த வகையில் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது சரிதான் வாய் திறந்து பேசுங்க, இல்லை ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது தவறுன்னு வாய் திறந்து பேசுங்க. கடந்தே போகிறாங்க. கடந்தே போகிறதுல வாய் திறந்து பேசுங்கன்னா நாளைக்கு இதே போல் இன்னொரு ஊடகவியலாளருக்கு ஒரு நிலை ஏற்பட்டா அப்போ இந்த தமிழ்நாடு என்பது வட மாநிலமாக மாறிட்டு இருக்கா? இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, இப்படி பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் போது இந்த அரசு யாருக்கு எதிராக செயல்படுது? அப்போ அரசு வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து தனக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களை எல்லாம் நாங்கள் வந்து வழக்கு தொடுப்போம், அவங்களை வந்து நாங்கள் சிறைப்படுத்துவோம், குண்டாசப்படுவோம் அப்படின்னா அப்போ ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் நடக்கக்கூடிய தவறுகளை பேசக்கூடாதா? இன்னைக்கு மலைகளை வெட்டுறாங்க, இந்த மலையை வந்து திமுக அரசு வெட்டுது, இதை வந்து திமுக அரசு வேடிக்கை பார்க்குது, இதில் மணல் மாஃபியாக்கள் இருக்காங்க, இப்போ கரிகாலன் இது போன்றவர்கள்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாமே திமுக அரசை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம உண்மையை வெளியில சொன்னோம்னா நம்மளை மிரட்டுவது, ஃபோன் அடிச்சு பேசுவது, அவங்க மேல வழக்கு போடுவது, அவங்க மேல குண்டாசு போடுவது, இப்படிதான் இருக்குமா? இது ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் இன்னொரு ஊடகத்தில் வேலை பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தாக்குதல் நடத்துறாங்கல்ல, அப்போ என்ன நடந்துச்சு? இல்லை, அதே தான் திமுக அரசு செய்யக்கூடிய. இப்போ நம்ம வந்து திமுக அரசு செய்யாத ஒரு தவறுகளே நம்ம வெளியில போய் மக்கள்கிட்ட சொல்லலை. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே வந்து எப்படி ஒரு அபாண்டமாக ஒரு பழியை சுமத்திட்டு இருக்கிற அந்த மாதிரி நம்ம சுமத்தல. திமுக அரசு என்னென்ன தவறுகள்லாம் செய்தோ இந்த தவறுகளே செய்யாதீங்க, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வாக்களித்து உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்கள் கையில் ஆட்சியும் அதிகாரமும் 10 ஆண்டுகளாக கொடுக்கப்படல, 10 ஆண்டுகளுக்கு பின்பாக உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே 10 ஆண்டுகள் ஆண்ட கட்சியின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, புதியதாக ஒரு கட்சி வந்து நீங்கள் மீண்டும் வாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்றீங்களே, அப்புறம் மீண்டும் எப்படி உங்களால் ஆட்சிக்கு வர முடியும்? ஏன் இந்த தமிழ் மொழியை இங்கே அழிச்சிட்டு இருக்கிறீங்க, இயற்கை வளங்களை அழிச்சிட்டு இருக்கீங்க, மணலை கடத்திட்டு இருக்கிறீங்க, மலைகளை வெட்டிட்டு இருக்கீங்க, இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுது, இதெல்லாம் தவறுன்னு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளை வந்து தாக்குவது. இரவு நேரத்தில் இரவு 10-11 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய எண்கள் வந்து அலைபேசியில் அழைப்பு எடுத்து வந்து தவறான வார்த்தைகள்ல பேசுவது, இன்னும் சொன்னோம்னா ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவது, ஆளை வச்சு வந்து பேசுவது, மிரட்டுவது. காவல்துறையில் போய் நம்ம ஒரு வழக்கு கொடுத்தோம்னா அந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுவதில்லை, அதுக்கு யாரையாவது ஒரு ஆளை விட்டு இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு மிரட்டுவது, இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது என்பது இதே மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன தவறு செஞ்சிட்டாருன்னு இப்போ அவர் வீட்டுக்கு போய் சோதனை போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், இப்போ ஒரு ஊடகவியலாளருடைய வேலை என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்குது, ஒரு தெரியாத விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவது, ஒரு எது சரியோ அந்த சரியினுடைய பக்கத்துல வந்து நிற்பதுதான் ஒரு ஊடகவியலாளருடைய வேலை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்லாம் அப்படி இருக்காங்களா? கிடையாது. இன்னைக்கு ஃபிளிக்ஸ் கைது பண்ணிட்டாரு, ஏன் அமைதியா இருக்கு? அதான் கேட்கிறேன், என்னோட கேள்வி அதான். அப்ப எல்லாரும் யாருக்கு சாதகமா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப எல்லாருமே திமுக அரசுக்கு சாதகமா இருக்கீங்களா? இப்ப ஃபிளிக்ஸ் அவர்களுடைய கைது சரியா? டெல்லியில இருந்து அவர் அழைச்சிட்டு வந்து சென்னை வரைக்கும் அழைச்சிட்டு வந்து சென்னையில இருந்து திரும்ப வந்து திருச்சி சுப்பிரமணியபுரம் காவல் நிலையம் நினைக்கிறேன், அங்க அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணுவது, அவருடைய வீட்டுக்கு வந்து ஆள் இல்லாத நேரத்தில் வந்து சோதனை. அவர் என்ன கஞ்சா கடத்தல் வியாபாரியா இல்ல ஜாஃபர் சாதிக்கா? அவர் ஃபிளிக்ஸ்ங்கிறவர் அவர் ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறாரு. பேசும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. அந்த கருத்தை வந்து அவர் ஒன்று மறுத்திருக்கலாம், இப்படி சொல்லாதீங்க, பெண்களை வந்து தவறாக கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு காவல்துறையில் ஆண்களை விட அதிகமாக வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ இடங்களில் நம்ம பாதுகாப்பு பணிகளில் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு கலவரம் ஏற்பட்டால் ஆண் காவலர்களை விட பெண் காவலர்கள் அங்கே போய் நின்று ரொம்ப தைரியமாக அங்கே இருந்து அந்த கலவரத்தை வந்து அடக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் சொல்வது ரொம்ப தவறுங்க, இந்த மாதிரி விஷயத்தை வந்து பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு அவர் மறுத்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக ஃபிளிக்ஸை வந்து நான் கைது பண்ணுவேன், சிறையில் அடிப்பேன், அவர் வந்து யார் கூடயும் வந்து 2-3 நாட்களாக தொடர்பில் இருக்க விட மாட்டேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு நாடு? இங்க ஊடகத்தினுடைய குரல் நெரிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு வந்து பத்திரிகையாளர் சங்கம் தான் நடவடிக்கை எடுக்கும். ஏன் இது வரைக்கும் பேசல? இல்ல இப்ப அதே போல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மிரட்டல்லாம் வந்திருக்கு? இல்ல நிறைய வந்திருக்கு. இப்போ எப்படின்னா நம்ம வந்து திமுக அரசுக்கும் எனக்கும் ஒரு வாய்க்கா தகர சண்டையோ இல்லை சொத்து பிரச்சனையோ இல்லை, எனக்கு அவருக்கு பணம் காசு கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நம்ம சொல்றோம். இப்போ திமுக அரசினுடைய ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னாங்க, இது வரைக்கும் ஏன் மூடலை? இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட வந்து கஞ்சாங்கிற அளவு வந்து பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு காவல்துறையை சார்ந்தவர்களை இன்னைக்கு அந்த இளைய சமுதாய பிள்ளைகள் அடிக்கிறாங்களே. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னையில் ஒரு காணொலி ஒன்று பார்த்து நடந்ததாக, அருவாளை எடுத்து காவலர்களை வெட்ட போகிற மாதிரி செய்கை பண்ணது, இதெல்லாம் 18 வயது 20 வயது இளைய சமுதாய பிள்ளைகள்லாம் இப்படி போகும்போது அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை என்பது இங்கே கேள்விக்குறியாகுது. இதை ஏன் வந்து தமிழக அரசு தடுத்து நிப்பாட்டில் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தடுத்துருக்கணும்ல. இப்போ காவல்துறைக்கு தெரியாதா யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு?
ஏன் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம உட்காந்து பேசும்போது நம்மளை வந்து ஃபோன் அடிச்சு நீ பேசக்கூடாது, சாலையில் போகும்போது ரொம்ப கவனமாக உங்களை மிரட்டினாங்க. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் நம்மளும் சரி பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ மறுபடியும் ஊடகங்களில் பேச ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதை தொடர்ந்து இருக்கான்னு கேட்டேன். இல்லை, இப்போ சமீப காலமாக இல்லை, ஒரு 2-3 மாதம் காலமாக அந்த மாதிரி ஒரு இல்லை, உங்களை ஊடக இதுலேருந்து பேச வைக்கவே கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு திட்டமாக இருந்துச்சு. ஆமாம், இது பேசவே கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய இடங்களில் பேசும்போது திமுக என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதுவே வந்து நிறைய பேர் நம்மகிட்ட மறைமுகமாக நீ இப்படிலாம் பேசாத, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஊடகத்தில் இருக்கக்கூடிய அந்த நான் வந்து ஒரு நடுநிலையான ஊடகவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசி ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப தவறு. அப்போ நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அப்போ நீங்கள் ஊடகவியலாளரா, அப்போ இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அப்போ நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுறது வந்து நியாயமா, முதல்ல நீங்கள் ஊடகவியலாளரா அப்படிங்கிற உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நான் வந்து சொத்து பிரச்சனை, எனக்கு அவருக்கும் வந்து ஏற்கனவே பகை அப்படிலாம் இல்லை. எனக்கும் அவருக்குமான பிரச்சனை என்னன்னா, இந்த மாநிலத்தை நான் நேசிக்கிறேன், இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தவறுகளையும் நான் சுட்டி காட்டுறேன், என் மக்கள் வந்து இங்கே நல்ல ஒரு வாழ்வியல் வாழணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே மலைகளை வெட்டுறாங்க, அதை எதிர்த்து ஏதாவது ஒரு ஊடகவியலாளர் இங்கே பேசியிருக்காங்களா? இப்போ ஆற்று மணல்கள் கொள்ளை போகுது, இந்த ஆற்று மணல்களை திமுக அரசு ஏன் இது அனுமதிக்குது அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? டாஸ்மாக் கடைகளை ஏன் திமுக அரசு மூடவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது வைக்கிறாங்களா? யாருமே வைக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக விருங்கம்பாக்கத்தில் திமுகவினுடைய மகளிர் அணி மாநாடு ஏதோ சம்திங் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பெண் காவலரை வந்து திமுக நிர்வாகிகள் வந்து தவறாக வந்து பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்தது. ஏன் அவர்கள் மேலே வந்து குண்டாஸ் போடலை? ஏன் இப்போ சவுக்கு சங்கர் மேலே மட்டும் குண்டாஸ் போடுறீங்க? இப்போ சவுக்கு சங்கர் வந்து நல்லவர், உத்தமர், நியாயமானவர் அப்படிலாம் நான் சொல்லலை. அவர் தவறானவர் தான், தவறு செய்தவர் தான், காவல்துறைக்கு சாதகமாக செயல்பட்டார், அவரை இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணதெல்லாம் சரிதான். ஆனால் சவுக்கு சங்கருடைய கையை உடைச்சது தவறா சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஊடகவியல், இப்போ நானே இருக்கேன், நாளைக்கு இதே நிலை எனக்கு ஏற்படாதுங்கிறதுல என்ன நிச்சயம்? இதெல்லாம் வாய் திறந்து பேசணும்ல. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சார்பாக ஒரு கட்சிக்கு இல்லை ஒரு அரசுக்கு வந்து நீங்கள் சும்படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா, அப்போ இங்கே நடுநிலை என்பது, இங்கே ஜனநாயகம் என்பது இங்கே பறிக்கப்படுகிறது, ஊடகத்தினுடைய குரல் இங்கே நெரிக்கப்படுகிறது. இதெல்லாம் யார் கேள்வி கேட்பது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் ஏற்கனவே சவுக்கு சங்கர் வந்து சீமானை பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காரு. சீமானோட இந்த ஆதரவு நிலைப்பாடு வெளிப்படையாக அப்படி பேசுனது வந்து சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, சீமானை வந்து ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத விட நியாயத்தின் பக்கம் சீமான் அவர்கள் நிற்கிறார். நான் அந்த அறிக்கையில் கூட சொல்லியிருந்தார், சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய கருத்து தவறான கருத்து, ஆனால் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை காவல்துறை இந்த மாதிரிலாம் பண்ணுவது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் திரு சீமான் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே கைதான போது நிறைய முறை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக நின்றார். ஆனால் அதே சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணார்? வெளியே வந்ததுக்கப்புறம் திரு சீமான் அவர்களை ரொம்ப இழிவாக, ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணாரா இல்லையா? மற்ற எல்லாரையுமே விமர்சனம் பண்ணாரு, ஆனால் சீமானை அவர்களே ரொம்ப கடுமையாகவும் விமர்சனம் பண்ணாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கும் திரு சவுக்கு அவர்களுக்கும் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து முதல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் போடக்கூடிய ட்வீட்டுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணி போடுவார், இந்த மாதிரி நீங்கள் பேசுவது இந்த மாதிரி தவறு அப்படின்லாம். இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களும் இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப தவறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு போடுவார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு உட்கட்சி இல்லை, சாட்டை துரைமுருகனுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பர்சனல் பிரச்சனை இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா திரு சீமான் அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஆதரவா நிக்கல, அவர் நியாயத்தின் பக்கம் நிக்கிறார். என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஊடகத்தை சார்ந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு அப்படிங்கும்போது நீங்க அவர் மேல வழக்கு போடுங்க, விசாரணை நடத்துங்க, அவருடைய வழக்கறிஞர் வைத்து அவர் வழக்காடட்டும், அவர் மேல உள்ள நியாயத்தை சொல்லி அவர் வெளியே வரட்டும். ஆனா அவர் வந்து கையை உடைப்பது, அவரை இருட்டு அறையில வச்சு அடிப்பது, அவர் வந்து சொல்றாரு எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வந்து கோவை சிறையிலேயே வந்து கொல்லப்படலாம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்வது எதை குறிக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபெலிக்ஸ் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது வாகனத்தில் ஏற போற அவர் சொல்றாரு எனக்கு நடந்ததுதான் நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்றாருல. அப்ப இது யாரை பார்த்து அவர் கேட்கிறாரு? நம்மளை மாரி ஊடகத்தை சார்ந்தவர்களை பார்த்தானே கேட்குறாரு. ஆனால் அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட ஃபிலிக்ஸ் அவர்களுடைய கைது என்பது ரொம்ப தவறான ஒரு விடயம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்து சரியோ தவறோ அதை நீங்கள் வெளியில் பதிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு ரொம்ப அமைதியாகவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நான் எப்போதுமே இந்த அமைதியாகவே இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஒருபோதும் நம்ப மாட்டேன். சரினா சரி, இல்லைனா தவறுனா தவறுன்னு சொல்லிடணும். நான் நடுநிலைவாதிகள் நக்கியவாதிகள்னு சொல்கிறீங்களா, நீங்கள் முதல்ல திருந்துங்க, வாய் திறந்து பேசுங்க. யாருக்கும் இங்கே வந்து ஜாலரா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடு. இந்த கருத்து சுதந்திரம் உள்ள நாட்டில் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம தெரிவிக்கலாம். ஆனால் அதை வந்து பல்வேறு விமர்சனமாக நம்ம தெரிவிக்கக்கூடாது. இப்போ ஃபிலிக்ஸ் அவருடைய கைது தவறுனா அது தவறு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பேசலாம்ல, அதை வாய் திறந்து பேசுங்கன்னு தான் மற்ற ஊடகவியலாளர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில நன்றி.